திமுகவோடு உங்களுக்கு உறவும் இல்லை எதுமா? என்ன சொன்னீங்க? 4ஆம் தேதி தேர்தல் முடிந்து வெற்றி பெற்ற சான்றிதழ் வாங்குறோம். நான் 6:30 மணிக்கு வாங்குறேன். வாங்கிட்டு உடனே வீட்டுல கொடுத்துட்டு சென்னைக்கு கிளம்பிட்டேன். வந்து கொண்டே இருக்கிறேன். ஒரு 7:30 மணி இருக்கும் நான் செங்கல்பேட்டை தாண்டும் போது. யார் என்று பேரெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன். திமுகவில் இருந்து 2 முன்னாள் அமைச்சர்கள் எங்க லைனுக்கு வராரு. என்னடா இவங்களுக்கு சம்பந்தமே இல்லையே, நம்ம கூட வராங்க. முதல்ல நம்பர் தெரியாம எடுத்துட்டேன். நான் தான் பேசுறேன். என்ன பார்த்து நல்ல பதிவை வாங்கிக்கணுவாங்க. நம்ம தோத்துட்டோம். என்ன நல்ல அமைச்சர் என்னமோ பேசுறாரு, ஒன்னும் புரியல விட்டேன். அப்புறம் இன்னொரு அமைச்சர் வராரு. இல்ல என்னன்னா நான் 5 வருஷமா கண்டுக்கல, இப்பதான் போன் பண்ணீங்களேன்னு கேட்டேன். இல்ல எல்லாம் நல்லபடியா போகுது, எல்லாம் நல்லா பாத்துங்க, நல்ல அமைச்சர் என்னமோ சொல்றாங்க. எனக்கு ஒன்னும் புரியல. நாங்க தோல்வி இதுல அந்த சங்கடத்துல விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில தான் என்னுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில எங்களுக்கு செய்தி வருது. பொய்ச்சாளர் என்னன்னு பேசுகிறாரு. நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில பங்கெடுக்கல, அவங்க வெளியிலிருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படின்னா? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துல சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, இந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம், ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக. எங்க அப்பா மாவட்ட செயலாளர், எம்பி, இப்ப நான் இருக்கிறேன். அதே மாதிரி இவருடைய அப்பா சேர்மன். இவங்களா எல்லாருமே இங்க இருக்கிற பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டா, இல்லப்பா எல்லாரும் இருந்தோம், வெல்மணி இருந்தோம், அங்க இருந்தோம், எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் KP முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார், அது வேற. எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஆமா கரெக்ட் தான் பண்ணுங்கன்றார், அது வேற. நாங்க எல்லாரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏத்துக்கும்? மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பாத்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு அதெல்லாம் சரியாயிடுவாங்கப்பா.